இங்கே வந்து 3000 கட்டி அதில் வரிசையில் என்னண்டு இங்கே வந்தா இங்கே ஒரு பிடி சோத்துக்கு வழி இல்லையா எல்லாம் 3500 ஆனால் சர்வீஸ் எல்லாம் பேட் ரீச் ஆகல வந்து ஒருத்தரும் வராதீங்க 3500 டிக்கெட் போட்டுட்டு 3500 இந்த 3500 நாங்கள் 3500 கொடுத்து பிச்சை எடுக்க வந்திருக்கோம். இதுதான் இங்கே நடக்கிற சம்பவம். நாளையிலேருந்து உண்மையாக கஸ்டமர் முழுக்க யோசிங்க, பார்த்து வாங்க ரீச் ஆகுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க இல்லை கோயிலில் இருந்தாலும் இதை விட வேகமாக கிடைக்கும் போல காசை கொடுத்துட்டு அடிப்பட வேண்டியதோ இல்லை இங்கே பாருங்க, இங்கே கட்டி பாருங்க, தள்ளுப்படுது. பிரான்ஸ்லேருந்து வந்து உண்மையில பப்ளிசிட்டி பார்த்து வந்த நாங்கள் இங்கே வந்து புள்ளிகள் ஒன்றும் சாப்பிடல. இப்போ திரும்ப போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோமா? இங்கே பாருங்க எப்படி மக்கள் அடிபடுறாங்கன்னு. ஒரு கறியோ ஒரு சாப்பாடோ ஒருத்தர் கஸ்டமர் வடிவாக சாப்பிட முடியல. 3500 காசை கொண்டு போட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிட இடத்துல இருக்கிறோம். என்ன நிலைமை இப்போ நினைக்குது? சாப்பிடே இல்லை. இங்கே பாருங்க என்னென்னு சாப்பிட்றது. நாங்கள் இப்போ சாப்பிட்றத நீங்கள் பார்க்குறீங்களா? இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் வரக்கூடாதுன்னு தோணுது. லட்சக்கறி கிடைச்சிட்டு புட்டு கிடைக்கல. 3500 இதுதான் 5000 பேருக்கு டிக்கெட் விட்டது. ஆனால் 50 பேரோட முடிஞ்சுதான். 3500 வேண்டதுக்குரிய எந்த வித பலனும் இங்கே இல்லை. சும்மா மதி 3000 கட்டினாக்கு பேப்பரும் கரண்டி தான் மிச்சம். யாருமே வராதீங்க. நீ இங்கே கூலி வேலை செய்து ஏதோ ஒரு கட்பனையில் வந்து சாப்பிட வேண்டி வருது. இப்படி செய்யக்கூடாது. தண்ணி மட்டும்தான் என் பிள்ளைகள் குடிச்சாது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு 3000 ரூபா பெரிய காசுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க சின்ன காசு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சாவுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாண்டமாக உணவு திருவிழா 4 நாட்களுக்கு வந்து நடக்க போகுது. குறிப்பாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஆரம்பித்தது. இன்றைக்கு வந்து நாங்கள் சனிக்கிழமை வந்திருக்கோம். முதல் முறையாக உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் வந்துக்கிறேன். சென்ற வருடங்களையும் வந்து பிரம்மாண்டமாக வந்து நடந்தது. நாங்கள் வந்து வரையில. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வருடங்களை விட மிகவும் சிறப்பாக வந்து நடக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாக்களுக்கு 3000 ரூபா. நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னவும் சாப்பிட்லாம், எவ்வளவும் வந்து சாப்பிட்லாம். இப்போ எல்லா விதமான உணவுகளும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்க ஐஸ்கிரீம் குடிக்கலாம், புட்டு சாப்பிட்றாங்க புட்டு சாப்பிட்லாம், இறைச்சி சாப்பிட்றாங்க இறைச்சி சாப்பிட்லாம், நண்டு கறி சாப்பிட்லாம், பீட்சா பிடிச்சாக்கள் பீட்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, அப்பம் பிடிச்சாக்கள் அப்பம், தோசை பிடிச்சாக்கள் தோசைன்னு சொல்லி எல்லா விதமான உணவுகளும் வந்து நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். பெரியாக்களுக்கு வந்து 3000 ரூபா, சின்னாக்களுக்கு வந்து 2000 ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் 5 வயதுக்குள்ளேயோ 3 வயதுக்குள்ளேயோ நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இன்றைய நாளில் வந்து இருக்க போகுது. முதல் முறையாக வரபடியாக என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தாக இருக்கிற காரணத்தினால 2 பாகங்களாக வந்து சில நேரங்களில் வீடியோ வந்து பார்த்தும் பார்ட் 1 பார்ட் 2 வந்து வீடியோ வரும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இங்கே என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி தொகுத்து பார்ப்போம். யாரும் எங்கள் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காலைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். செக்யூரிட்டி கார்டெலாம் வெளியில் வந்து ஆக்களை வந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இப்போ நானும் வந்து இன்றைக்கு தனியாக உணவு திருவிழாக்காண்டி வரையில் வேனில் வந்து ஹயர் அப்போ ஆக்களை வந்து கூட்டிக்கணும் வந்தது. இப்போ இன்றைக்கு உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், உள்ளுக பார்க்கிங் வந்து முட்டிடுது. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கு ஆக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். மேலே பகல் வந்தாக்கள் வந்து இப்போ வந்து வீட்டை வந்து போய் கொண்டிருக்கணும். இரவுக்கு வாராக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கணும். 6 மணியோடைய இப்போ 4:45 பாருங்க. இவ்வளோ வாகனங்கள்லாம் வந்து நிற்கிறேன்னு சொல்லி இந்த பக்கங்களில் இங்கே பாருங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், என்னவும் சாப்பிட்லாம், எவ்வளவும் சாப்பிட்லாம். இன்றைக்கு ஒரு பிடிக்கிறோம்னு சொல்லி தான் வந்துருக்குது பாருங்கள். வாகனங்கள் வந்து விடவே இடமில்லாத அளவுக்கு வந்துருக்குது. அங்கே பாருங்கள் ஆட்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் இப்போவே முன்னுக்கு வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, எங்களோட ராசாத்தி வந்து இங்கே நிற்குது வாகனம். ஆட்கள் வந்து அங்கே உள்ளுக்கு வந்து நிற்கணும். உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரீச்சாவின் உணவு திருவிழா இல்லை பாருங்க. ஒரு நபருக்கு பெரிய ஆளுக்கு வந்து 3000 ரூபா, சின்னாக்களுக்கு வந்து சின்னாக்களுக்கு தான் ஃப்ரீ. இங்கே வந்து பாருங்க அவ்வளோ நிற்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து லைனில் வந்து நிற்கணும். இன்னும் வந்து ஆக்கள் உள்ளுக்கு வந்து போகல. இப்போ உள்ளுக்கு நிற்கிறாக்கெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒன்றிக்கணும் பாருங்க. ஓகே பாருங்கள், இப்போவே வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த முன்றலில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும்னு சொல்லி பாருங்கள். இந்த உணவு திருவிழாவுக்கு வந்து உள்ளே போகிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கணும். இப்போ பாருங்கள் வந்து கொண்டு இருக்கிற மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கணும். 6 மணிக்கு 1 மணி நேரம் கிடக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் சாப்பிட்றதுக்காக.
இப்போ கொஞ்சம் இதில் வந்து விட போகிறாங்க. கியூஆர் இருக்கிறவங்க வந்து இடப்பக்கம் வந்து இந்த பக்கம் நிற்கட்டாம், கியூஆர் இல்லாதவங்க வந்து அந்த பக்கம் வந்து நிற்கட்டாம். பாருங்கள் மக்கள் தொகையாக வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆக்கள் வந்து கொண்டே இருக்காங்க அங்கே பாருங்க. ஓகே சரி, இப்போ ஆக்களை எல்லாம் வந்து உள்ளுக்கு விட வலிக்கிட்டோம் பாருங்க. இப்போ வந்து ஆக்களை ஒரு வர போயினோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள அந்த இவிஎம் மிஷின் ஆனால் வந்து ஒரு தடவை வந்து ஸ்கேன் பண்ணி தான் ஆக்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொண்டு வைக்கணும். ஒவ்வொரு தடவை இதுக்கெல்லாம் வந்து விட போயினோம் பாருங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஆக்களை விட வலிக்கிட்டோம். என்ன பாருங்க, என்ன இவ்வளவு சிரத்தை நான் பார்த்ததே இல்லையாப்பா. வச்சு பாருங்க ஒரு தடவை வந்து கொண்டிருக்கிறோம். சரிசியா மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அம்மா எங்க வெளியில போறீங்களா? அம்மா வெளியில போறீங்களா? ஓகே, இப்போ கியூஆர் இருக்கிறாங்கள வந்து இந்த இடத்துல வந்து விட்டுருக்கணும். கவனம் விட்டுருக்கணும். இப்போ எல்லோரும் வந்து கியூஆரை காட்டி இந்த இடத்துல கையில் வந்து டெக் அடிப்பாங்க. அடித்த அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்களை வந்து உள்ளுக்கு வந்து விடுவினோம். எல்லாம் மெடிசி அணிக்கணும். ஓகே, இப்போ கியூஆர் வந்து காட்டுற ஆக்களுக்கு பாருங்கள் கையில் வந்து இப்படி ஒரு டெக் கொண்டு வந்து அடிக்கணும். டெக்கோட போனால் தான் உள்ளுக்கு வந்து சாப்பிடலாம், இல்லாட்டி சாப்பிடலாது. எல்லாருமே வந்து பெரிய ஒரு ஆர்வமாக வந்து நிற்கணும். எல்லாருக்கும் கையில் டெக் அடித்தா தான் உள்ளுக்க விடுவினோம். ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் கியூஆர் இருக்கிறார்கள். கியூஆரை காட்டி இஞ்சால வரம் போகலாம். இஞ்சால வந்து பாருங்கள், இதெல்லாம் கியூஆர் இல்லாதாக்கள் டிக்கெட் எடுத்து இந்த இடத்துல வந்து போகணும். பாருங்கள், இந்த இடத்துல டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி ஆக்கள் வந்து நிற்கணும். ஓகே, எங்களுக்கு இப்போ டெக் வந்து அடிக்கணும். எல்லாருக்கும் வெள்ளை கலரில் டெக் அடிக்கணும். பாருங்கள், அந்த டெக் ஓட்டி தான் உள்ளே வந்து போகணும். ஓகே ஓகே, நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஓகே, ஆக்கள் எல்லாம் உள்ளுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, உள்ளுக்கு வந்தாச்சு. ஆக்களை அப்படி சாப்பிட்றதுக்காக வந்து போயினோம். வர இசை ஆக்களை வந்து வரவேற்கிறதுக்காக பற இசை வந்து அடிக்கிறாங்க. மக்கள் பாருங்க அலை கடலில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, ரீச்சாவின் உணவு திருவிழா என்று சொல்லி போட்டு 7, 8, 9 சொல்லி பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று வந்திருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஆக்களம் எல்லாம் பாருங்க, உள்ளே வந்து அலை கடலைன்னா மக்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. எங்களை பாருங்க, குறிஞ்சி இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் தங்குமிடம் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க ஆக்கள் எல்லாம் இதில் வந்து போயினோம். இதில் வந்து அந்த குதிரையாட்டம் அதில் வந்து ஆடுறவே போய்கொண்டிருக்கணும். நல்ல அப்படியே உள்ளுக்கு போக 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 நிறைய விஷயங்கள் இருக்கும், பார்ப்போம். பாருங்க, உள்ளுக்கு வந்து நிறைய மீன் குமிழ்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து காட்டியிருக்குது. பாருங்க, அப்படியே எனக்கு பின்னால் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கு வந்து ரெண்டாவது நாள் எவ்வளோ பேருன்னு சொல்லி சொன்னால் ஆன்லைனில் மட்டுமே இன்றைக்கு மட்டுமே 5000 பேர் வந்து புக் பண்ணிக்காங்களாம் என்று சொல்லி சொன்னால் யோசிச்சு பாருங்க. இந்த ஆக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஸ்பீக்கர்ல வந்து பூட்டி அறிவிச்சு கொண்டிருக்காங்க. இரண்டாவது நாள் ரிஷாவினுடைய 2026வது ஆண்டினுடைய பருவகாலம் 3னுடைய மிக அத்தியாயமான ஒரு நாள். இரண்டால் 5000க்கும் அதிகமான மக்களினுடைய வருகை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு மட்டும். ஓகே, இன்றைக்கு வந்து
ஒரு அண்ணா ஒரு ஆளுங்களோட வந்து நிற்கிறார். அண்ணா சொல்லுங்க, இன்றைக்கு வந்து உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க 2வது நாள், எப்படி இருக்குது இன்றைக்கு வாசலில் கூட்டத்தை வந்து பார்த்தோன்னே? வாசல்லையே சரியான பிரம்மாண்டமாக இருக்குது, சரியான க்ரௌடாக இருக்குது, ஆக்களாக இருக்குது. நான் முதல் 2 வாட்டி வரணும்னு நினைச்சாங்க, இது 3வது வாட்டி முதல் தடவை வரீங்களா? முதல் தரம் வாரேன் நானும் முதல் தடவை தான் வாரேன். எப்படி நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்களா எப்படி இருக்க போகணும்னு சொல்லி? எப்படி நினைக்கிறேன்னு தெரியும். வெளியிலேயே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, உள்ளுக்குள்ள எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றது இன்னைக்கு நான் உள்ளே போய் தான் பார்த்து நான் உண்மையான கருத்தை சொல்லுவேன். நான் கேட்பேன் அப்புறம் என்ன மேய்க்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பேன். எல்லாம் சொல்லணுமே, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும். சாப்பாடு எப்படி இருக்கு? நீங்கள் வந்து டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து இந்த ப்ரொமோஷன் எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க தானே? அப்போ இதெல்லாம் வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது? பார்க்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, எப்படியாவது போகணும்னு சொல்லி இன்றைக்கு நான் என்னுடைய கடையை பூட்டிட்டு தான் இப்போ எங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பலசர கடை வச்சுக்கார். இன்றைக்கு வந்து சொல்லி போட்டால் பூட்டி போட்டு இன்றைக்கு நாங்கள் வெளிக்கிடணும்னு சொல்லி என்னுடைய வாகனத்தில் இதில் தான் வந்து ஃபேமிலியாக வந்து ஹையர் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். பார்ப்போம் என்ன உள்ளுக்கு போய் பார்ப்போம், ஆர்வமாக இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது. இவ்வளோ 6 மணிக்கு தான் வந்து அந்த வாகனங்களில் வந்து நாங்கள் வந்து போகலாம். நாங்கள் இப்போ வேலைக்கு டைம் இருக்கிறபடியா நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. வாசலில் வந்து கூட்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து வேலைக்கே வந்து விடுறாங்க, ஆக்களுக்கு வந்து கையில் டக்கெல்லாம் அடித்து வேலைக்கே வந்து விட்டு கொண்டிருக்காங்க. பார்ப்போம். அது நீங்கள் வரைக்க நாளைக்கும் நாளண்டைக்கும் இருக்குது, வரைக்க புக் பண்ணி போட்டு வாங்க. புக் பண்ணி போட்டு வார ஆக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, உடனே பெஸ்ட்டுக்கு விடுறாங்க. இங்கேயும் வந்து நாங்கள் புக் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி போட்டு காசு பே பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே ஆன்லைன் வந்து இப்போ மூடி போட்டாங்களா? இன்றைக்கு மட்டும் 5000 பேர் இன்றைக்கு 5000 டிக்கெட் ஏற்கனவே புக் ஆகிருக்கிறபடியாக ஆன்லைன் நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு வரணும்னு சொன்னால் இப்போவே புக் பண்ணுங்க. இன்றைக்கு நாளை டேட்டை போட்டு இன்றைக்கு புக் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலைக்கு வரலாம். கண்டிப்பாக அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நடந்து கொண்டிருக்கிறோம், உள்ளுக்கு மற்ற நீதிகளையும் பார்த்து கொண்டு போகிறோம். அதான் நல்ல வழியாக இருக்குது. உள்ளுக்கு வேற எப்போவுமே வரைக்க ரீச்சாக வந்து நல்லா இருக்கும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கும். உணவு திருவிழாவுக்கு இதை வந்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய கதைக்க விரும்பல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆக்கெல்லாம் நடந்து வந்து போய் கொண்டிருக்கணும். ஓகே, ரீச்சாவுடைய உணவு திருவிழாவில் வந்து இங்கே முதலாவது இடத்துக்கு வந்து வந்துருக்கிறோம். பாருங்கள், மக்கள் எல்லாம் வந்து அலை கடலெல்லாம் போய் கொண்டிருக்காங்க. இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அப்பம் வந்து இப்போ தான் வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதில் பாருங்க, எல்லோரும் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, அப்பம் எல்லாம் வந்து இருந்து சுடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அப்படியே எங்களை மக்கள் உங்களை என்ன நடக்கு, உங்களை என்ன வெல்கம் பண்ணிங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் டீ காஃபி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆக்கள் வாங்கி குடிச்சு வண்டிக்கிறோம். பாருங்க ஓகே முதலாவதா மசாலா டீ வந்து குடிக்கிறோம். பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே டிஜே வந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து படைப்படையாக வந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் வந்து சுட அப்பம் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்காக இங்கே பாருங்க லைனில் வந்து ஆக்கள் வந்து நிற்கலாம். இங்கே பாருங்க பாலப்பம், கருப்பட்டி அப்பமா இங்கே பாருங்க இருந்தோண்டு எப்படி என்ன பாருங்க அப்பம் இடியப்பமா சட்டி அடிச்சு விடலையா? இங்கே பாருங்க ஒன்றும் முடிஞ்சு வரையிலையா பாருங்க. அதில் டென்ஷன் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து அப்பம் சுட ஏன்னா வித்தியாசமாக இருக்கு. என்ன மேலே இது வச்சு என்ன மேலாலயம் வந்து சூடாக்குற அப்படியே. இங்கே பாருங்க லைனுக்கு வந்து அப்பம் தான், கருப்பட்டி அப்பமாம் பாலப்பமாம் என்ன நடக்குன்னு பாருங்க. அப்படியே லைனுக்கு இருந்து அப்பஞ்சூடு நடக்கு. 4 பேர் வந்து அப்பஞ்சூடினா பாருங்க. இப்போ தான் அம்மா வந்து கலக்கிறா. அப்பந்தான். ஓகே, முதலாவது அப்பம் வந்து அம்மா விட்றா. வாருங்கோ எல்லாமே மண் சட்டியில் அப்பம். இந்த அடுத்த வந்து பால் விட்றா. பாருங்க பால் எம்பிட்டு நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், இப்போ எல்லாம் வந்து இங்கே மின் விளக்குகள் எல்லாம் வந்து போட்டு மேலே வந்து ஓலைக்கொட்டிலாம் வந்து மேய்ஞ்சி பாருங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பத்துக்காக. ஓகே, எங்களால் தான் வந்து முதலாவது அப்பம் வாங்கியிருக்கேன். சாப்பிடுவா சொல்லுங்க. கறி போச்சு எப்படி பாருங்க அப்பம் அந்த மாதிரி தான் இருக்கேண்ணா. டேஸ்ட் அப்படி பாருங்க. பாலப்பம் தானே?
ஓகே எப்படி ஆ கொஞ்சம் இனிப்பு காணாது கொஞ்சம் இனிப்பு காணாது மற்றபடி நல்லா இருக்கு இனிப்பு ஆனால் ஒரு அப்பத்துக்கு 15 நிமிஷம் எடுத்துருக்கு நாங்கள் இந்த அப்பம் 2 வேண்டுறதுக்கு ஓகே இப்போ தான் வந்து ஆரம்பித்தபடியா அப்பத்துக்கு வந்து வேற லைனில் வந்து ஆக்களிக்கிறோம் என்ன அப்பத்துக்கு வந்து நிற்கிறோம் பாப்பா அப்பம் சொல்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் நல்லதாண்டா பாப்பா மினிக்குதோண்டு நீங்கள் வேற இந்த இடத்துல காஃபி குடிக்கிறதுக்கு அப்பம் சாப்பிட்றதுக்கு ஆக்கா அவ்வளோ பேர் வேறுங்க ஐயோ திரும்ப சனமாக தான் கிடக்கு பாருங்க மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா இப்போ தான் அப்பா சுட்டு கொண்டிருக்கிறோம் ஆக வந்து சமாளிக்கலாம் வந்து நிற்கிறோம் அவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க இங்கே பாருங்க இன்றைக்கு வந்து என்னென்ன சமாளிக்க போயிடும் வரையில முதலாவது வந்து முள்ளையெல்லாம் வந்து துவங்கன்னு சொன்னது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பொங்கலுக்கு வந்து போட்டோம் இந்த ராட்டினம் இருக்குது அங்கே தான் வந்து முதலாவது சாப்பிட வந்து போட்டோம் அதுக்கு பிறகு தான் இங்கால பக்கம் போட்டோம் நாங்கள் நின்றது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளையில் வந்து புட்டு ஆட்டிறச்சி கறி அதெல்லாம் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து துவங்கையில் பொங்கலுக்கு வந்து போயிட்டு பிறகு இங்கால வரட்டும் அதுக்கு பிறகு தான் கொடுப்பினான்னு சொல்லி இப்போ வந்து இங்கால வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் 2 பக்கங்களையும் மெயின் விளக்கல் மேலையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இருட்டினாதான் வந்து தெரியும் இங்கே இதில் மயிலின் உருவம் இது நல்லா இருக்குது இங்கே மானெல்லாம் வந்து போட்டிருக்கணும் ஆக்கெல்லாம் இங்கே வரங்க இங்கே பார்த்தாலும் வந்துருக்கணும் நாங்கள் வந்து பார்ப்போம் இஞ்சால போவோம் என்ன நடக்குது இதில் பார்ப்பேன் இங்கே பாருங்க ராட்டினம் வந்து சுற்றி கொண்டிருக்கு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் வந்து இதில் வாகனங்களில் வந்து ஆக்களை வந்து கூட்டிகிட்டு பாருங்க எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் ஆக்கள் பாருங்க மாலை நேரம் சூரியன் மறைகின்ற நேரத்தில் 6:30 மணி ஆகுது நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த கேம்ஸுகள் எல்லாம் வந்து இருக்குது இங்கே தான் வந்து முதலாவதாக வந்து போகட்டாம்னு சொல்லிச்சுனா அப்போ இங்கேயே வந்து வந்துட்டோம் என்ன இது சிவப்பாரியம் இல்லை சோப்பாரி அப்படியா ரைட் ஓகே அப்போ இதுதான் முதலாவது ரைட் ஓகே இங்கே தான் வந்து முதலாவதாக அந்த வெல்கம் ட்ரிங்குகள் எல்லாம் வந்து குடிக்கணும் அப்போ வெல்கம் ட்ரிங்குகளை வந்து குடிப்போம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போவோம் எப்படி கம்மா ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஜூஸ் வந்து கொஞ்சமாக தான் குடிக்கணும் அம்மா ஒரு சர்பத்தனை தாங்க ஓகே நாம் ஒரு சர்பத் ஒன்று குடிப்போம் அப்படிங்கிற பார்ப்போம் சர்பத்துக்கு இனிப்பு பத்தாது எல்லாருமே சுவர்காரரும் சர்பத்துக்கு இனிப்பு இல்லை சுவர்காரர் இது பைனாப்பிள் இது ஆரஞ்சு நல்லா இருக்கு இது நல்லா பீட்ரூட் ஜூஸ் குடிக்க பீட்ரூட் ஜூஸா நான் குடிக்கிறேன் பார்ப்போம் எப்படி இதுக்கு இனிப்பு காணாது மற்றபடி ஓகேயா இருக்கு இனிப்பு இல்லை சர்பத்துக்கு இனிப்பு பத்தாது இதுக்கு இனிப்பு இல்லை இந்த சோறுகாரர்கள் கூட வரைக்கும் பண்ணபடியா இனிப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கு மற்றபடி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மின் விளக்குகள் எல்லாம் வந்து போட்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் இருட்டினா வந்து அந்த முழுமையான அழகுகள் எல்லாம் அழகா தெரியுமா அழகா தெரியும் இப்போ வந்து உள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க ரீச்சா பார்க்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க மேலே இன்னும் வந்து கொஞ்சம் இருட்டினா தான் முழுசாக வந்து நல்ல வடிவாக இருக்கும் பார்ப்போம் ஆக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிவப்பு அங்கே இருக்குது ஓகே இங்கால வந்து ராட்டினத்துக்கு வந்து போகிற வழி ராட்டினத்துக்கு போய் எல்லோரும் வந்து ராட்டினம் மாடி போட்டு இப்போ இங்கெல்லாம் வந்து முதலாவதா இங்கே பாருங்க இதுக்குள்ள போய் தான் முதலாவதா சாப்பாடுகள் அங்கே பார்த்தா ஆக்கள் எக்கச்சக்க பேர் ஆக்கிறாங்க இங்கே தான் முழுக்க சனம் புள்ளஞ்சா நிற்குது ஓகே ஆக்கள் எல்லாம் படையாக வந்து கூஞ்சி கொண்டிருக்கிறோம் இது நல்லா இருக்கு மேலே மேலே அந்த லைட்டிங்கள் எல்லாம் நல்லா இருக்கு இங்கே தான் கும்பம் வச்சு கிடக்கா காணும் இங்கே தான் கும்பம் வச்சு கிடக்கு இதான் முதலாவதா இவ்வளோ நாங்கள் சுற்றி கொண்டு வந்தோம் அழிஞ்சாருங்க இதில் கும்பம் எல்லாம் வந்து வச்சு நல்லா தான் இருக்கு மேலே பாருங்க அப்படின்னு சொல்லி இருட்டப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்க ஆக்கள் எவ்வளோ பேர் நிற்கிறோம்னு சொல்லி எல்லா விதமான சாப்பாடுகளும் இங்கே என்ன இருக்குது என்னடாப்பா இது 1/2 கிலோ அது கிடக்கு போடுறதுக்கு என்ன சாப்பாடு இங்கே பாருங்க செஃப் எல்லாம் தலையில எல்லாம் ஏதாவது போட்டுக்கொண்டு இங்கெல்லாம் வந்து பரோட்டா அது என்ன சரியா 6 மணிக்கு சொன்னா ஓகே ஆக்கெல்லாம் கொஞ்சம் குழம்பிட்டோம் 6 மணிக்கு துவங்குறேன்னு சொன்னா கொஞ்சம் 6:30 ஆச்சு இப்போ தான் வந்து வாங்கினோமா என்னண்டு மதியம் ஒரு மீடியாக்காரன் போட்டு கொட்டினான் என்ன நடக்கு ஓகே அண்ணா வந்து எல்லாம் வந்து பேசி கொண்டிருக்கிறார் ஓகே எங்களுடைய பிரபல யூடியூபர் மஜு அண்ணா வந்து கதை என்ன ஓகே இங்கே பாருங்க மக்கள் எல்லாம் வந்து அலை போத வலிக்கிட்டாங்க இங்கே பாருங்க
எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதான் முதலாவது இடம்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே என்ன போகுது? இங்கே என்ன போகுது? என்ன ஒன்றுமே சரியில்லை, அவங்களுக்கு ஒன்றும் திறக்க வச்சுட்டாங்க. ஒன்றும் திறக்கல. சொல்லுங்க, திறக்கல எனக்கே காணான்னு சொல்லுங்க. இந்த தட்டுல எனக்கே காணான்னு சொல்லுங்க. என்னது கண்டிப்பாக பார்த்து நிற்கிறீங்க நீங்கள்? இதுக்கு கறியா? ஒன்றும் திறக்கவே இல்லை இன்னும். ஐயோ, இங்கால என்ன? இங்கால கேரளா ஃபிஷ் கறி இது வந்து திறக்கையில். ஓகே, இங்கால ஒன்றுமே வந்து திறக்கையில் 6:30 மணிக்கிட்ட ஆச்சு. இங்கால வந்து பாருங்க என்ன பூரியா? இங்கால வந்து பூரி வந்து சுட சுட பூரி வந்து இப்போ தான் சுட்டு கொண்டு வைக்கிறோம். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பூரி எல்லாம் பாருங்க. உடனே பூரி சுட சுட பூரி. உடனே பூரி சுட சுட பூரி. ஓகே பாருங்க, சுட பூரி வந்து பொறிஞ்சு கொண்டிருக்குது. அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஜாழ்ப்பாண பரோட்டா, நெய் பரோட்டா இங்கே பாருங்க போட்டு கொண்டிருக்கிறோம். சுட பாருங்க எப்படி பேசுகிறாங்க. அங்கே இட்லி என்ன? இட்லி இடியப்போ முதல்ல வேணும். ஓகே, இங்கே பாருங்க இது நெய் பரோட்டா. நெய்யா? நெய் பரோட்டா தான் பார்த்தா என்ன உலகத்தை தூக்கி எண்ணெய் போடுறீங்கன்னாச்சா? நெய் நல்லது தானே? பாருங்க எப்படி வந்து என்ன வந்து அவங்கள பரோட்டா விட்டு கொண்டு வைக்கணும். ஓகே, இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கால என்ன கிடக்கு? இங்கால இடியப்பமா புட்டா? ஓகே, இங்கால இட்டலி கறி பாருங்க. அந்த ஐட்டங்கள் வந்து இங்கால வந்து இருக்குது. அங்கால தோசையில் வந்து என்ன வந்து சுட போயினோம். மாவெல்லாம் இப்போ தான் ரெடியாக கிடக்குது. ஓகே, இப்போ வந்து தோசை வந்து சுட போயினோம். பாருங்க தோசை இப்போ தான் கல் வந்து க்ளீன் பண்ணினோம். ஓகே ஓகே, இதான் முதலாவது தோசை வந்து இப்போ தான் அண்ணா வந்து போகிறார். பாருங்க, ஒரு பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு கணக்கான ஒரு ரவுண்டில் அண்ணா வந்து போட்டோ நிற்கிறார். எல்லா தோசையும் இருக்கா? எல்லாம் இருக்குது. பேப்பர் தோசை எல்லாம் மசாலா எல்லாமே இருக்குது. ரைட். இங்கே பாருங்க மசாலா தோசை இருக்கா, எல்லாமே இருக்கா. பாருங்க நார்மல் தோசை இருக்குது, மசாலா தோசை, நெய் தோசை. பாருங்க தோசை வந்து போட்டு வந்தீங்கன்னா இங்கால பரோட்டா வந்து போட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கால மக்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டலியும் சாம்பார், இறைச்சி கறி இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து அடிபட்டு எடுத்துட்டுருக்கீங்க. இப்போ இங்கே பாருங்க பூரி வந்து சுட அங்கால வந்து பூரி வந்து போய் கொண்டிருக்குது. எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ என்ன நீங்கள் பூரி செக்ஷனா? ஓ, நான் தான் எல்லாமே மெயின் சேஃப். நான் தான் இங்கே மெயின் சேஃபா? நான் தான் மெயின் சேஃப் இங்கே. என்னென்ன இப்போ நீங்கள் பூரி மட்டும் தான் இருக்குல்ல? இப்போ பூரி கீ ரொட்டி இல்லைங்க ஐட்டம் தான். நான் இப்போ நிற்கிறேன். எமர்ஜென்சியில் செஞ்சுக்கிட்டு எல்லாமே எங்களுக்கு குறைவிடாங்க அங்கே நிற்கிறோம். 10 மணி வரைக்கும் ஒரு 10 மணி வரைக்கும் எல்லாம் களை கட்டும். 10 மணியே ஃபுல்லாக களை கட்டும். முடிய சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்லுது? என்னது பிரியாணியா? என்னது ஆர்டர் செய்யறியோ? கோழியோ? மாடா? எப்படி கறி? பரவாயில்ல. என்ன இப்போ சாப்பிட்றது? என்ன நீங்கள் என்ன சாப்பிட்றது? பீஃபும் ரைஸும் சாப்பிடு படியா. இங்கால எல்லாருமே வந்து கையில் வாருங்க. சாப்பாடு இருக்கோ இல்லையோ தட்டுகளோட வந்து நிற்கிறோம். அப்படியே எல்லாருமே கொஞ்சம் சொல்லியுமா கொஞ்சமாக இங்கே வாருங்க. இது 2 இடத்துல ஆக்களை வந்து பாருங்க. இதுக்குள்ள போகவே இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல மக்கள் நிற்கிறாங்க. சனம் இதுதான் சனம். அடிபடாதீங்க. மக்கள் எல்லாமே வந்து காசை கொடுத்துட்டு அடிபடி சாப்பிட நிற்கிறாங்க. இங்கே பாருங்க. என்ன சாப்பாடு எடுத்தாச்சா? தட்டு மட்டும் தான் கிடக்கு. இல்லை கோயில் அண்ணானு இதை விட வேகமாக கிடைக்கும் போல. இப்படி செய்து விட்டு இங்கே வச்சு சாப்பிட வச்சு பாருங்க. எங்கட தமிழர் கலாச்சாரத்தை எப்படி அடிபடுது இப்படி செய்து விட்டுட்டீங்க. ஒரு சரிப்பா காசை கொடுத்துட்டு அடிபட வேண்டியதோ இல்லை. இங்கே பாருங்க, இங்கே வெட்டி பாருங்க. தள்ளுப்படுது. நடைமுறைப்படுத்தணும், சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தணும். என்னண்டா முன்னுக்கு இருக்கிற வீடியோ கட் பண்ணா போடுங்க. இங்கே பாருங்க எப்படி மக்கள் அடிபடுறாங்கன்னு. ஒரு கறியோ ஒரு சாப்பாடோ ஒருத்தர் கஸ்டமர் வடிவாக சாப்பிட முடியல. இது நீட் இல்லை.
நீட் இல்லை என்னென்ன இது ஒழுங்கா அளவா அள்ளி போட்டு சாப்பிடுங்கன்றாங்க. என்ன அள்ளி போட்டு சாப்பிட்றது இதில் இங்கே பாருங்க எப்படி அடிபடுறாங்கன்னு பாருங்க. அடிபடுற மக்கள் இப்படி போல க்ரௌட் வரும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இவேல் செய்யலை. இங்கே ஆக்கள் ஒரு பேக்காட்டுற விதமாக தான் இது நடந்து கொண்டிருக்கு இந்த ரீச்சா. என்னன்னா ஒரு லைன் கட்டி கியூ போட்டிருந்தா அந்த லைனில் வந்து ஒழுங்காக வேண்டி இருக்குங்க. இது டக்குன்னு மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரையும் ஒரே இடத்த இங்கே முதல்ல அதை விட்டுருக்கீங்க. அதான் பிரச்சனை. காசை கொடுத்துட்டு பாருங்க கடைசியில் எம்டி பிளேட்டோட நிற்க வேண்டிய எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. அண்ணா பாருங்க தட்டோட தான் வந்து நிற்கிறார் பாருங்க. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணா பாருங்க சின்ன ஒரு தட்டுலாம் வந்து வாங்கிட்டு போயிடும். சரியா கஷ்டப்பட்டு தான் இதில் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு. என்ன நண்பன் ஒன்றும் உடைக்கலாம் கிடக்கு என்ன செய்யுது இப்படி விட்டா என்ன செய்யுது இதான் எல்லாம் ஐடியா வேண்டிய விளங்குதா இப்படி அடி இதுதான் தட்டா இதுக்கான சாப்பாடு என்ன செய்யறது பாருங்க எல்லாரும் அப்படியா சாப்பிடலாம் கிடக்குது என்ன செய்யறது 3500 கொடுத்துட்டு சாப்பிடலாம் கிடக்குது நான் சொல்லலாம். ஓகே மக்கள் வந்து எல்லாருமே வந்து புலம்புறாங்க. காசை கொடுத்துட்டு சரியாக சாப்பாடு இல்லை சரியான ஒழுங்கு இல்லை சொல்லி மக்கள் எல்லாம் வந்து பேசுகிறாங்க. இங்கால பற இசையை வந்து இங்கே வந்து கொண்டுட்டாங்க. பாருங்க எல்லாரும் வந்து வட்டமேச மாநாடு மாதிரி எல்லாமே இருந்து பிரியாணி தனியாக இருந்து சாப்பிட நினைக்கிறாங்க. பாருங்க இங்கே பிரியாணி ரைஸ் இட்டாலின்னு சொல்லி இந்த செக்ஷனில் வந்து முழுக்க எல்லாமே வந்து சாப்பிட நினைக்கிறோம். ஓகே பாருங்க இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு என்னண்டு ஐயா வந்து சொல்ல வந்தவர் பிறகு ஓடுறார். ஓகே எல்லாருமே நின்று சாப்பிட்றாங்க. பாருங்க இங்கே பாருங்க. ஓகே இந்த ரைஸ் அண்ட் கறி எடுக்கிற இடத்துல வந்து இப்போ எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. பாருங்க காசை கொடுத்துட்டு அடிபடுறாங்க. அடிபட்டி சாப்பிடக்கூடிய நிலைமை பாருங்க. 3000 காசை கொடுத்துட்டு அடிபடுறாங்க. இங்கே பாருங்க எல்லாரும் சொல்லுங்க இங்கே வாங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க சொல்லி கேட்கணும். ஓகே இங்கே அண்ணா வந்து அண்ணாவுடைய கருத்தை வந்து சொல்லுங்க. 3500 காசை கொண்டு போட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிட இடத்துல இருக்கிறோம். என்ன நிலைமை இப்போ நிற்குது? சாப்பிடே இல்லை. இங்கே பாருங்க என்னென்னு சாப்பிட்றது ஆடு மாடு மாதிரி ஒருத்தரும் வந்துடுறாங்க ரீச்சா பக்கம். உண்மையாக தான் சொல்லுங்க ரீச்சா பக்கம் நடந்து ஆடு மாடு மாதிரி சாப்பாடு பண்ணுற திருப்பி சாப்பாடு கொடுக்குறது இப்படியே சாப்பாடு கொடுக்குறது ஒரு ஒழுங்கா ஒரு ஒரு குழந்தை பிள்ளை சாப்பாடு கொடுக்கிறாரு. இது ஒரு காசுக்காண்டி வருமானத்துக்காண்டி செய்த வேலை மாதிரி தான் கிடையாது. இது ஒரு மக்கள்கிட்ட காசை கொள்ளை அடிச்ச மாதிரி கிடையாது. ஓகே இதில் வந்து லைனாக விட்டு ஆக்களை வச்சு ஒழுங்குபடுத்தி எதை சாப்பாடை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் பாருங்க எல்லாமே வந்து முண்டி அடித்து தான் வந்து இதை சாப்பிட்ற நிலைமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க சொல்லுங்கண்ணா. என்னடா வயது போனால் கலையில்லாத எல்லாரும் நிற்கிறோம். இப்படி இருந்தால் கும்பலாக இருந்தால் எல்லாம் கொட்டுப்படுது சேட்டு வடி எல்லாம் கொட்டுறாங்க. அப்போ ஒழுங்காக செய்யணும். காசு வேணுன்னா ஒழுங்காக செய்து காட்டணும். அடிபட்டும் வாங்கல அதான் அப்போ எல்லாரும் ஒழுங்காக சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இது இப்படி அடிபட்டா மற்றவங்க காசு கொடுத்தவங்களுக்கு சும்மா போகிறது. உண்மை இல்லை எனக்கே பார்க்கறதில்ல கவலையாக தான் கிடக்கு. ஒரு லைனாக விட்டால் அப்படியே சரம் பண்ணிட்டு போகும். இல்லை இல்லாத அம்மாக்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன். நாங்களும் அது தான் வந்து நாங்கள். ஓகே நன்றி. ஓகே என்ன சொல்ல போகிறீங்களா? என்ன இப்படி இடிபோட்டு சாப்பிடலாம் இவ்வளோ தூரம் வந்து எங்கேருந்து வரீங்க? நாங்கள் லண்டனில் தான் வரோம். லண்டனில் வந்து இந்த இதை மக்கள் வந்து சாப்பாடுக்கு இப்போ சாப்பிட்றத நீங்கள் பார்க்குறீங்களா? இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் வரக்கூடாதுன்னு தோணுது. இவ்வளோ காசு செலவழிஞ்சு வரக்கூடாது. என்ன சாப்பிட்றீங்க? கடலையா? 3000 காட்டி கடலை சாப்பிட்றீங்களா? ரொட்டிக்கு வெயிட் பண்ண கிடைக்கல. அண்ணா பாருங்க லண்டன்லேருந்து வந்துக்கிறார். இங்கே ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்து ரீச்சாக்க சாப்பிட வந்துக்கிறார். ஆனால் இங்கே அடிபட்டு நிற்கிறார். சாப்பிடாம நிற்கிறார் அண்ணா. ஒரு அண்ணா தான் அப்போ என்ன சட்டி எடுத்து தூக்கியாச்சு. அண்ணே 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 என்ன சட்டி எடுத்து தூக்கிட்டீங்க? என்ன
அப்படி ஒரு சட்டியோட வந்து வைக்கிறார். என்ன நடக்குது? வாங்க 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 அண்ணன் அப்படியே சோறோட வந்து தூக்கி வந்துட்டார். சட்டியோட தூக்கியாச்சு அப்படியே. வந்துட்டு இங்கே ஏதோ பார்க்கணாங்க. இங்கே வந்து 3000 கட்டி அதில் வரிசையில் என்னண்டு இங்கே வந்தா இங்கே ஒரு பிடி சோத்துக்கு வழி இல்லையா? எல்லாம் ஒரு குழந்தை போயிடலாம் சாப்பாடுக்கு. எந்த நாட்டில் வந்து? நாங்கள் சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம். ஒரு குழந்தை அதுக்கு போயிடலாம் சாப்பாடுக்கு. என்னையா அது பார்க்கு என்ன சாப்பாடு? இது சாப்பாடா இல்லை வேறு என்ன? ரொட்டி எடுத்தா குழம்பு இல்லை, குழம்பு எடுத்தா ரொட்டி இல்லை. சாப்பாட்டுக்கு அடி வர்றாங்க பாருங்க. இருக்கா பார்த்துக்கிட்டேன். இதை பார்க்குற நீங்கள் கடைசி விராதீங்க. ஓகே அண்ணா அதனுடைய மனக்குமுறலை வந்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. நான் போயிடலாம் இருக்கிறேன். ஒரு சாப்பாடுக்கு போயிடலாம். இந்த குழந்தை பிள்ளைகளை பாருங்க நெறிஞ்சு ஒன்று நிற்குது. இந்த அந்த பிள்ளைய விடலாமே. இவரும் சாப்பாடு இல்லை பாருங்க. நீங்க சேர்ந்து வந்துக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றுதான் முறையன். எல்லாம் தமிழ் தான் முறையன். அந்த பிள்ளைய பாருங்க. இந்த பிள்ளைய சாப்பாடு ஊக்கலுமா அதுக்கு போய் அதை விட பேசாம ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எடுக்கிற வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வரும் தானே? ஓகே கண்டிப்பாக வரணும். நீங்கள் நான் சொல்லினேன் சட்டியை தூக்கி சொல்லி சட்டியை தூக்கி எல்லாம் சொல்கிறோம் உண்மைதான். அண்ணா சொல்லுங்க. என்ன பிரச்சனைடா நாங்கள் காங்குறியில் பார்த்துக்கிறீங்க எப்படி நிற்குமாண்ட ஒரு சாப்பாடு நாங்கள் போடுவேக்கா அதே மாதிரிப்பா நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். சாப்பாடு பல பிரச்சனை வந்து இந்த ரொட்டியோட நான் அப்படியே நிற்கிறேன். கறி வேறுமாண்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு ஏற்பாடுன்னு சொல்ல போனால் அவை ஒழுங்காக செய்யலை விடாங்க. இது 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி தான் இல்லை அதில் ஒழுங்கு பண்ணிக்கிறோம். 2 பக்கம் விட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தோம். எங்களை சாப்பாடு சாப்பிட பாருங்கள் இவ்வளோ பேர் பேசிக்கிட்டு போகிறாங்க. பேனுங்களை பிடிச்சி காசில் கட்டி வந்துக்குவோம். பேனுக்கு கிட்டத்தட்ட 10,000 பிடிச்சி வந்துக்குவோம் யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கே மாதவிலேருந்து. இனிமேலும் இது கடைசி முதலமையாக இருக்கும். மக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்யறது அவருக்கு காசுன்னு ஒன்று இருக்கிறார். ஓகே இதோட நான் முடிச்சுக்கணும் கருத்துக்களை. நன்றி வணக்கம் அண்ணா. ஓகேண்ணா. ஓகே மக்களுடைய மனக்குமுறல் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம் இனியும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து சாப்பாடு எடுத்து வந்து பாருங்க. அந்த பிளேட்டில் இவ்வளோ சாப்பாடுகள் எல்லாம் வந்து இதில் கொட்டப்பட்டுக்கிட்டு பாருங்கண்டா. இதில் கொட்டி கிடக்கு. இந்த இப்படியே தொடர்ச்சியாக வந்து இதில் நிறைய சாப்பாடுகள் வந்து வீணடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. எல்லாமே மக்களுடைய காசு தான், வந்தா கொண்ட காசு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சாப்பாடு வந்து எடுக்கிறதுக்காக போன வேறு இன்னும் எடுக்கல. என்ன எடுத்தாச்சா? இல்லை அண்ணா வந்து தட்டோட வந்து நிற்கிறாரு. என்ன பிளேட்டே காணையில் பிளேட்டும் இல்லை அவ்வளோ நிலைமையில நிற்கிறோம். ரீச் ஆகல. அப்போ என்ன மொத்தத்தில் இது வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சனம் அடிபட்டுறது சந்தோஷமா தான் இருக்கு. இல்லை சனம் அடிபடுறத பார்க்க கவலையாக கிடக்குது. ஏன்னா உலக ஆசை கொட்டி கொடுத்துட்டு சனம் அடிபடுது சாப்பாடு ஒரு ஆர்கனைஸ் இல்லை. லைன் பழைய காலத்துக்கு போயிட்டோம். ஆதி காலத்துக்கு போய் நிற்கிறோம். இல்லை சண்டை காலத்தில் கூட சனம் லைன்ல கஞ்சி வாங்கினது அது ஞாபகம் இருக்கு. சரியோ கணக்கு வேணா ஒரு கோயிலில் போய் நேற்று செல்வதுக்காக வேணா எவ்வளோ ஒரு மரியாதையாக அளவா கியூவில் போய் நானும் போனேன் கோயிலுக்கு 6 சாப்பிட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக அதை ஆர்கனைஸ் வந்து செய்யறது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கூட கையை காலம் முடிச்சு விட்டுருவோம். நீங்கள் கோப்பியோட நிற்கிறேன் பார்க்க பாரு. அதுவும் அந்த அதையும் தட்டி விட்டாங்க. சரி அண்ணனோட நிலைமை வந்து பரிதாபமாக இருக்கும். குறை சொல்லி இல்லாத போஸ் ஆனால் குறை சொல்லி இல்லாத ரெண்டாலும் அவரும் கொஞ்சம் மேலதிகமாக கொஞ்சம் அவதானிக்கணும் செய்யணும். செய்தால் நல்லா இருக்கு. மக்கள் வந்து நம்பி வராங்க அதை சரியாக செய்யணும். சில பேர் மற்றவர்கிட்ட காசை வண்டி கொண்டு வந்துருப்பான் அன்றைக்கு சாப்பிடுவோம் என்ன அப்போ வாசல்ல இப்போ பேசிக்கொண்டு போகிறோம். அந்த 2 நாள் சாப்பிட்ற காசை இன்றைக்கு சிலவழிச்சு சாப்பிடவும் இல்லாமல் போடுறோம். அப்போ அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சரி பாப்பா. ஓகே பாருங்க இந்த லைட் மின் விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்டது மட்டும்தான் நல்லா இருக்குது. மக்களுடைய மனநிலை வந்து கேட்டால் பாவமாக இருக்குது. எல்லாருமே வந்து நின்று கொண்டு பாருங்க அடிபடுத்தாமல் வந்து சாப்பாடுகள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க. என்ன சொல்லுங்க அம்மா நாளைக்கு மறுநாள் ரீச்சாக வர இருக்கிறாங்க. தயவுசெய்து ரீச்சாக வராதிங்க. இங்கே எந்த ஒரு சேவிஸுமே நல்லா இல்லை. தேவையில்லாதமே வாடிக்கையாளரோட மக்களோட தேவையில்லாத ஸ்டாஃப் எல்லாம் தேவையில்லாத கதை கதைக்கிறாங்க. இப்போ எங்களோடையும் தேவையில்லாத கதை, அதில் பொறினஸோடையும் தேவையில்லாத கதை வச்சுருக்காங்க. மக்களுக்கு வேண்டுற காசுக்கும் இதுக்கும் எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. தயவுசெய்து வராதிங்க. இங்கே சாப்பாடுகளோ பெருசாக இல்லை.
எல்லாம் கொட்டுறாங்க சிந்துறாங்க பேசுகிறாங்க தயவுசெய்து நாளைக்கு மறுநாளும் வேறு இருக்கிறாங்க தயவுசெய்து வராதுங்க சாப்பாடு வேஸ்ட் ஆகிட்டு இவங்க இந்த சர்வீஸ் வந்து சரியான பிள்ளையாக இருக்குது மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற ஒரு இது இல்லை ஆடு மாடு திறந்து விட்ட மாதிரி அவ்வளோத்துக்கு தான் சரி நிற்குது மக்கள் இவ்வளோ பேர் சாப்பிட இல்லாமல் தான் நிற்கிறாங்க தயவுசெய்து நாளைக்கு வராதுங்க ஒருத்தருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு வடிவா நிம்மதியாக இருங்க. என்ன சொல்ல போறீங்க? என்னது சொல்கிறது சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றது இப்படி ஒரு கேவலமான ஃபங்க்ஷன் இல்லை. இவ்வளோ காசை கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து நாயலுக்கு கூட கிடைக்கிற மரியாதை இல்லை. தண்ணி உள்ளுக்க கொண்டக்கூடாது. ஆனால் இங்கே தண்ணி இல்லை. குழந்தைகள் அழுகுதுகள். சாப்பாட்டுக்கு கியூவில் நின்றா கூட இல்லை. இந்த காசுக்கு ஹோட்டலில் போயிருந்த ராஜ மரியாதையோட சாப்பிட்டு வரலாம். தண்ணி போத்தல் கூட இல்லை குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த அழுது தண்ணி போத்தல் இல்லாத ஒன்றும் கொண்டு வேண்டாம். சாப்பிட்ற இடமா இருக்கா போய் பாருங்க இருக்கு அங்கே சாப்பாடு வேண்டபடியா இருக்கும். சாப்பாடு இல்லை ஒன்றுமே நாங்கள் இல்லை குழந்தை பிள்ளைகளும் கூட இல்லை தண்ணி போத்தலே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணுங்க வந்துட்டோம் ஒன்றும் செய்யலாது. சொல்லுங்க வர வேண்டாமண்டு காசா கட்டி போட்டு நாங்கள் நிற்கிறோம். இனி வராக்களை சொல்லுங்க வர வேண்டாமண்டு. சரி ஓகே மக்கள் பாருங்க பொங்கி எழுந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை. அதாவது மக்களை வந்து எப்படி கையாளணும் இது வந்து ஒரு கொஸ்டிக்கு வந்த மாதிரி தான் மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஒரு லைனில் விட்டு ஒரு 2-3 பேரை வந்து போட்டு சரியாக வந்து செய்வோம். இங்கே பிளேட்டுகளெல்லாம் வந்து கீழே சாப்பாடுகளெல்லாம் வந்து கீழே சிந்தி போய் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு சனம் போடுற பாட பாருங்க. என்னம்மா என்ன சொல்ல சீண்டு போச்சு வாழ்க்கையில இப்படி ஒரு இது வேண்டாம். போன முறை நல்லா இருந்ததுண்ணா. போன முறை நிறைய ஆக்கள் பரவாயில்ல நல்லா இருந்தது கவனிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி ஆக்களை நெரிசலை கொடுத்துட்டு கஷ்டமா இருக்குது. கொடுத்த காசுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இல்லை இல்லை இனி வர மாட்டோம். அக்காக்கள் எல்லாம் வந்து இனி தாங்கள் வர மாட்டோமா அந்த அளவுக்கு வந்து குழந்தை பிள்ளைகளை வந்து கொண்டு சாப்பிடவும் இல்லாமல் சாப்பாடு அதுக்கு எடுக்கவும் இல்லாமல் எல்லாருமே வந்து முண்டி அடித்து கொண்டு பாருங்க ஒரு லைனாக வந்து போய் ஒரு மாதிரி அது அந்த செட்டப்பை வந்து செஞ்சுருந்தா மக்கள் வந்து இப்படி எல்லாம் இருந்துக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க எல்லாருமே அடிபட்டு சாப்பாடை கொத்தி அதுக்கு 5 சதத்துக்குள்ள பாருங்க மக்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு தட்டில் ஒழுங்கா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கல ஒரு கேன் தண்ணி வச்சு அதை முடிஞ்சுது வேறு தண்ணி இல்லை. மக்கள் சரியான ஒரு அவதிக்கு வந்து உள்ளாகிறாங்க. உண்மையிலேயே என்னையா சொல்லுங்க என்னம்மா என்ன சொல்ல போறீங்க? அண்ணா என்ன 3000 வண்டி போட என்ன சாப்பாடு ஒழுங்கா தந்த தண்ணியை தந்த அதில் எதுவும் தந்த ஒன்றுமே தெரியலையே. இல்லை கீழே நின்று ஒன்றுமே நாங்கள் வேண்டியில்லை. 10 மணி மட்டும் கொடுப்போம் வேண்டாம். அங்கே ஓகே போனால் சொல்லிங்க ஒன்றுமே எங்களை பலன் இல்லாம போச்சு. இல்லை 3000 ரூபா சேட்டு போட்டுதுன்ற கறியெல்லாம் ஊற்று போட்டு சேட்டு 3000 ரூபா இது சேட்டு போட்டு வேலை இல்லாம போச்சு. லைனில் 2 இப்படியா சாப்பாடு கொடுக்குறது? சரி ஓகே மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்கன்னா சொல்லணும் பாப்போம். எல்லாருமே வந்து இந்த இடத்துல நின்ற யாருமே வந்து நல்ல மாதிரி சொல்லலை பாப்போம். இதுதான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நடக்கிற விஷயம். முதலாவது இடத்துல மக்களை வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அப்படி எல்லாரும் வந்து கும்பலோ கோவிந்தான்னு சொல்லி அப்படியே விட்டு மக்கள் சாப்பாட்டுக்கு அடிபட்டு யோசிச்சு பாருங்கள். எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிச்சுன்னா காசு கொடுத்து வந்துருக்கேன். நானும் காசு கொடுத்து தான் வந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் சாப்பிடலை நான். ஆனால் இதுக்குள்ள போய் சாப்பிட இல்லாத அளவுக்கு தான் இப்போ இந்த க்ரௌட் வந்து இருக்குது. ஒருத்தரும் வந்து ஒழுங்காக சாப்பிடல. எல்லாருமே வந்து அடிபட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோ அப்படியே நான் வந்து போடுவேன். யாருமே நல்லது சொல்லலை. ஏன்னா குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டு வரவங்க வெளிநாடுகள்லேருந்து இப்போ சுற்றுலாவுக்காக வந்தவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இனி வரமாட்டோம் அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம் மிச்சம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாருமே இந்த தான் இருக்கும் இந்த கட்டுகளில் குந்துகளில் அப்படி தான் இருந்து அப்படியே ஒன்றா சாப்பிட நிற்கிறாங்க. ஓகே ஓகே இங்கால மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாகவும் மக்கள் கூட்டம் வந்து அலை மோதிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் கூட்டம் அலை மோதி கொண்டிருக்குது. கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் சனம் வந்து திண்டாடி கொண்டிருக்குது. என்ன நடக்க போதியல இன்றைக்கு சனம் எத்தனை சனம் குழம்பு அடிக்க போதும் தெரியல. பாப்போம் இப்படியே இங்கால போக இல்லாத அளவுக்கு இங்கால க்ரௌட்டாக கிடக்குது. ரச்சிக்கறி கிடைச்சிட்டு புட்டு கிடைக்கல. என்னடா ரச்சிக்கறி கிடைச்சிட்டு புட்டு கிடைக்கல.
ஐயான கவலையை கேட்டிருப்பீங்க நீங்கள் இறைச்சி கறி என்ன மாதிரி ஹலோ என்னது வந்தீங்க எங்கண்ணா எல்லாம் நம்முடைய ஆக்கள் இப்போ தான் வந்து போகிறாங்க எல்லோரும் வந்து போய் கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த இடத்துல இந்த வர்ண வேலைகள் வர்ண வேலைகள் இது கொஞ்சம் நல்லா கிடக்குது அவ்வளோதானுடைய மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்ப்போம் அப்படியே நாங்கள் இந்த பக்கம் வந்து போனோம்னு சொல்லிச்சோன்னா இங்கே தான் வந்து என்ன இருக்குது இந்த பீட்ஸா அதுகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பீட்ஸாவா இந்த பர்கர்களா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் போகணுமே இதால் நினச்சேன் இதால் இதுக்குள்ள இருக்குந்தா ஓகே ஓகே இங்கே பக்கம் வந்து போவோம் தள்ளுங்க ஓகே ஓகே இங்கால பாருங்க போடுங்க ரீசார்ஜ் வேற வேணாம் நாளைக்கு நாளண்டைக்கும் வேற வேணாம்னு சொல்லி போடுங்க வீடியோவில் யூடியூப்பில் ஓகே இங்கால பாருங்க இங்கால அந்த வெறுட்டுறது ஒரு இது இல்லை சரி சரி அங்கே பாப்பா என்ன அங்கால என்ன இருக்குன்னு பாப்போம்மா சரி இங்கால பாருங்க இங்கால வந்து இந்த இதயத்துக்களால் வந்து நாங்கள் இப்போ வந்து போகிறோம் இங்கால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை முதல் முறையாக வாரபடியாக தெரியலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குது எங்கட இதயத்துக்களால் வந்து போகிறோம் ஓகே இதுக்குள்ள வந்து பெருசாக ஆகல இல்லை இதுக்கு வந்து மக்கள் தொகை வந்து குறைவாக தான் கிடக்குது பார்ப்போம் இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்குள்ள வந்து கேம்ஸ் தான் இருக்குது இதுக்கே கேம்ஸ் தான் இருக்குது இதுக்கே கேம்ஸ் இந்தியாவில் இருக்குது இதுக்குள்ள ஏதோ வந்து கொடுத்துட்ருக்கீங்கப்பா இந்தியாவில் ஏதோ இருக்கா ஓகே ஓகே பாஸ்தாவா ஓகே இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா அந்த ஐட்டங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க தண்ணி இதுக்கெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கணும் இதுக்கு ஏகப்பட்ட தண்ணி இருக்கு அங்கே அந்த பக்கம் தண்ணியே இல்லை அந்தளவுக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்குது பாருங்க நான் பட்டர் நான் மது என்ன நான் மது ஓகே ஓகே இது பாருங்க அண்ணா வந்து இதில் நான் வந்து தட்டி கொண்டிருக்கிறார் நான் கொழுவி எடுத்து வந்து வைக்கணும் இங்கே சுட வந்து போய் கொண்டிருக்கு பாருங்க சொல்லுங்க ஐயா இருக்கிறாண்ணா சரி நானுக்கு என்ன அறி ஓகே நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மது விலாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்க ஆனால் அது மதியம் என்னன்னா மது அண்ணா என்னோட சண்டைக்கு வாரியல் ஓகே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கால பாருங்க பருப்பு கறி இறைச்சி கறி அப்படி என்ன சொல்லி இங்கால நானுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்தோன்றிருக்கிறோம் இங்கால பாருங்க ஓகே இங்கே எவ்வளவும் போட்டு சாப்பிடலாம் மாட்டீங்கன்னா ஆனால் வாடிக்கையாளர் இங்கே இருக்கிற ஊழியர்கள் தான் போட்டு முடியும் நீங்கள் ஒருக்கா சாப்பிட்டு திருப்பி கேளுங்க ஓகே சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஓகே மக்கள் வந்து ரெண்டு சும்மா படம் தான் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஓகே ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லையான்றேன் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் வந்து கிடக்குது என்ன இது கிடக்குது கொத்தா ரைட்டா ஓகே இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்து ரொட்டி முடிஞ்சுதா என்ன வெள்ளை கொத்தா கிடக்கு என்ன மீடியா சொல்லுங்க அண்ணா 3500 ரூபா 3000 ரூபா டிக்கெட் போட்டுட்டு 3500 ரூபா இந்த 3500 ரூபாய்க்கு நாங்கள் 3500 ரூபா கொடுத்து பிச்சை எடுக்க வந்திருக்கோம் இதுதான் இங்கே நடக்கிற சம்பவம் நாளையிலேருந்து உண்மையாக கஸ்டமர் முழுக்க யோசிங்க பார்த்து வாங்க ரீச் ஆகுக்கு ஏன்னு சொன்னால் இங்கே வடிவாக காட்டுங்க லைன் ஏன்னா இந்த காசை நாங்கள் கொடுத்து என்ன செய்யலாம் வடிவாக நாங்கள் கௌரவமாக சாப்பிட வேண்டிய இங்கே அது கூட பாருங்க டிஷ்ஷுகளை அப்படியே வச்சு கொண்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க எம்டியாக்கி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இத்தனை டிஷ்ஷுகள் நாங்கள் வச்சிருக்கிறோம் இது என்னத்துக்காக இது எதுக்காக நாங்கள் 3500 ரூபா ஆனால் சர்வீஸ் எல்லாம் பேட் ரீச் ஆகல வந்து ஒருத்தரும் வராதீங்க நாளைக்கு வராதீங்க வீண் காசு வராதீங்க சத்தி எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கு அதில் வர 3000 நாம சோளமுத்தா போச்சா இதில் கஷ்டப்பட்ட ஆக்கெல்லாம் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவ்வளவு யூடியூப்காரர் இப்படி இந்த வேலை செய்ததால
கொஞ்சமாவது யோசிச்சு வாங்க. நாளைக்கு நாள் அடிக்கும். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வந்துடாதீங்க. யாருமே வந்துடாதீங்க. இங்கே பிச்சைக்கார கணக்கில் எல்லாரையும் பார்க்குறாங்களே. எல்லாரும் சனம் எல்லாத்தையும் குவிய வச்சுட்டு சாப்பாடு எடுக்கல அளவில் மாற்றுறாங்க. அந்த அளவு தூரத்துக்கு செய்யறதுக்கு பார்த்து வாங்க ஒவ்வொரு. சரிண்ணா, ஓகே ஓகே. மக்கள் வந்து என்ன சொல்கிறது, சரியாக வந்து குழம்பிட்டாங்க. என்ன 7 மணிக்கு கொத்து முடிஞ்சா கொத்து இல்லை இதை காட்டுங்க. முடிஞ்சா கொத்து இல்லை 3500 ரூபாய்க்கு இதுதான் 5000 பேருக்கு டிக்கெட் விட்டது. ஆனால் 50 பேரோட முடிஞ்சுதா நோமலா கடையில் வந்து 3 ஃபுல்லுக்குரிய இது 3 துண்டு இறைச்சி தான் போடப்பட்டுருச்சு. நான் பார்த்து கொண்டிருந்தேன். இதுதான் இங்கே இருக்கிறது. பாரவே ஜோசி இங்கே கூட குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே கொடுக்குற காசுக்கு நீங்கள் வேற ஒரு ஹோட்டலுக்கோ வேற ஒரு பார்க்கோ கொண்டு போய் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, மக்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் எல்லாம் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்கால என்ன இது சூப்பா? ஓகே, இங்கால வந்து சூப் வந்து ஊற்றி கொண்டிருக்கணும். ஓகே, இந்த பக்கம் என்னது புட்டு என்னண்ணா என்ன நீங்கள் சொல்லுங்க என்ன சாப்பாடு 3500 காசை கொடுத்துருந்தீங்க. ஓகே ஓகே, மக்கள் சில இடங்களில் வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சுன்னு சொல்லி குழம்பி கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் என்ன இருக்குது, இந்தியாவில் ரைஸ் அதில் வந்து போட்டிருக்கணும். தட்டுகளுக்கு வந்து சாப்பாடுகள் வந்து எதுவுமே இல்லை, அதான் உண்மை. இங்கே கறிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக எல்லா இடம் முடிஞ்சுது. இங்கால என்ன இது ரைஸா? ஓகே, எங்கால வந்து ரைஸ் வந்து போடுறாங்க. ரைஸ் நூடில்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து போட்டு வந்துக்கிறாங்க. ஓகே, பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஓகே, இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இது பாஸ்தா வந்து போட்டு வந்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாஸ்தா வந்து போடுறாங்க. ஓகே, பாருங்க, மக்கள் நிற்கிறதுக்கு கூட இடமில்லை. மக்கள் என்ன சொல்கிறது, அளவு கணக்கு அற்ற மக்கள், இந்த இடத்துக்கு ஏற்ற அளவு கணக்கு மக்கள், அதாவது மக்கள் இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுங்குகள் வந்து செய்யலை. பாருங்கள், எல்லாருமே வந்து சுற்றி சுடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, பெருசாக ஒருத்தட்ட கையில் சாப்பாடு இல்லை. இந்த செக்ஷனுக்கு வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சுதான். கொத்து பரோட்டா இந்த இடத்துல அது முடிஞ்சுதான் வந்து குழம்பிட்டு வந்து போயிட்டாங்க. இங்கால பாவம் வீட்டை மகிழ்ச்சியின் உச்சம்னு சொல்லி இங்கே ஒரு மகிழ்ச்சியின் உச்சமே இல்லை. 3500 ரூபா வேண்டதுக்குரிய எந்த வித பலனும் இங்கே இல்லை. சும்மா மதி மீடியா வந்து தேவையில்லாமல் அங்கே உச்சம் இருக்கு இங்கே இருக்க 6 மணிக்குள்ளே விட்டுச்சுனா இது வரைக்கும் எந்த வித சாப்பாடும் பாயில் வைக்கல, இன்னும் வைக்கல. கேட்டால் இந்த பாருங்க எத்தனாயிரம் பேர் ஒரு அளவு கணக்கு இல்லாமல் உள்ள நாட்டு திக்கெட்டே விட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத எத்தனை திக்கெட் உள்ள விடணும் பெறக்கூடாது. ஒரு எத்தனை பேர் லைனில் நிற்கிறோம். வன்னியில் கூட இப்படி சங்கர ஜனம் லைனில் நிற்கலையப்பா. நாங்கள் ஆலியோல. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட வந்தோம். சவரங்கள் 10 பேர்கிட்ட சவரங்கள் வந்து நாங்கள் பதினங்கள் வந்தால் எருதறிஞ்சா எல்லாம் மேலாள் வந்து இருக்கிற மக்கள் எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு லைன் சாப்பாடு முதல் இல்லை. சரி, ஓகே 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 ஓகே. என்ன பொறுத்தவரை ஆர்கனைசேஷன் இஸ் ராங். அதாவது வந்து அரேஞ்ச்மெண்ட் ராங். ஆனால் ஹாப்பினஸுக்காக தான் வந்தாங்க, சாப்பிட வந்து நாங்கள் ஒரு ஃபண்ணுக்கு தான் நாங்கள் வந்தது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு 3000 ரூபா பெரிய காசுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க சின்ன காசு. அதான் எந்த ஒப்பீனியன். என்ன நாள் வந்தீங்க?
எந்த நாடு நீங்கள்? நாங்கள் லண்டன். We are coming from London. Yeah. 3000 ஓரளவுக்கு பெரிய ஆசை 3000 லண்டனுக்குள்ள 3000 ஒரு எவ்வளோ 5 பவுன் சுமார் எறிகிற காசு பிச்சை காசு போல அங்கே பக்கத்தில் இருக்கிற காசு அங்கே ஒரு பவுன் 450 ரூபா பாருங்களேன் 3000 சரிதானே? இட்ஸ் ஓகே. ஃபன்னுக்கு தான் நாங்கள் வந்தாங்க. ஃபன் 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 அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் ப்ராப்பர்லி தே ஆர் நாட் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் இஸ் ராங். டூ மெனி பீப்புள் தே கணக்கு எடுக்கிறதுக்கு பெரிய கல்ச்சர் பண்ணிக்கணும். அதை ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செய்திச்சிடமெண்டா நல்ல. தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மீடியாக்களில் போடுற ஒவ்வொரு அட்வர்டைஸை நம்பி தான் இங்கே வந்த நாங்கள். ஆனால் இங்கே அங்கே அவை மீடியாவில் போட்டதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சரியான வித்தியாசமாக இருக்குது. வந்ததுக்கு இது வரைக்கும் ஒழுங்காக ஒரு சாப்பாடு சாப்பிடல. சரியோ, நாங்கள் 67 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நாங்கள் இங்கே வந்து ஒன்றுமே ஒரு தரம் சாப்பிடல. நீ திருப்பி வெளியில் போய் சாப்பிட்டு தான் போகணும். அப்போ இதை ஒழுங்கமைச்சவே ஒழுங்கமைக்கணும், அல்லது அந்த மீடியாவில் கொடுக்குறவே சரிவர கொடுக்கணும். நாங்கள் பாவம் தானே, எல்லாருமே மனிதர்களான, எல்லாரும் இங்கே இந்த தமிழர்களான இங்கே வரையினம் வேறு அகலும் வரையினம் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, எல்லாரும் மதிக்கணும். அதை விட நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் சமைச்சு. சத்தியமா நாங்கள் இந்த மீடியாவில் போடுற அத்தனையும் நம்பி தான் இங்கே வந்த நாங்கள். எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இப்படி செய்யக்கூடாதானே? ஏன் அப்படி? நாங்கள் உண்மைக்கு இந்த ஸ்வீட் மட்டும் தான் அடிபடாம வேண்டி இருக்கிறோம். இந்த ஸ்வீட் மட்டும் இது மட்டும் தான் அடிபடாம வேண்டி இருக்கிறோம். 3500 ரூபாய்க்கு 3500 ரூபா ஓடியாங்க. மற்ற எதுவுமே நீங்கள் வந்து வாங்கல. 3500 ரூபா ஆனால் பிரியாணி எல்லாம் ஒன்று தந்துச்சுனோம்னா புளி சாதம். அது நாங்கள் வீட்டில் புளி சாதம் சமைக்கிறோம் நாங்கள் வெள்ளிக்கிழமையில. அது சத்தியமா ஏன் அப்படி செய்யணும்? இல்லை அது ஓகே, ஒரு கொஞ்சம் பண்ணாலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு வடிவாக செய்யலாம். இல்லை மீடியாவில் போடுற ஒவ்வொருத்தரும் அந்த சும்மா அப்படி ரீச் ஆனால் அப்படி என்று போடினோம். ஆனால் இங்கே வந்தால் இல்லை அடிபட்டு சட்டை உறிஞ்சி உடுப்பு உறிஞ்சி மானம் போக வேண்டி கிடக்கு. நானும் இன்னும் சாப்பிடல. இப்ப தந்ததானே இந்த ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை நாங்க சாப்பிடலாம். சுகர் தான் வேற 3000 கொடுத்து சுகரை வேண்டி கொண்டு போன மாதிரி. இது மட்டும் தானே சாப்பிடலாம். இதை கேட்டுக்கு வழியே கொண்டு போயிடலாம். அப்ப என்ன கொட்டி போட்டு போறதோ சொல்லுங்க. இப்ப இதை நாங்க நாளைக்கு போயிட்டு என்னாலும் கொண்டே சாப்பிடுவோம் பார்த்தா அதை கொண்டு போயிடலாம். அப்ப எப்படி இவ்வளோதையும் சாப்பிட்டு சுகரை ஏற்றி கொண்டு போற சொல்றீங்களோ? சோத்த தராமலுக்கு நாங்க ப்ரமோஷன் போடுறோம். பிரான்ஸ்ல இருந்து வந்து உண்மையில பப்ளிசிட்டி பார்த்து வந்த நாங்க இங்க வந்து புள்ளிகள் ஒன்றும் சாப்பிடல. இப்போ திரும்ப போய் ஹோட்டல்ல சாப்பிட போறோமா? என்ன செய்யறது? இல்ல சில இடங்கள்ல சாப்பாடும் இல்ல. சில இடங்கள்ல நீங்க சாப்பிடவே இல்லையா? நீங்க அது ஒன்று சாப்பிடுற சாப்பாடு இல்லை. அதில் பிக்ஸாக்கு சும்மா டொமேட்டோ சாஸ் சும்மா இதாண்டோட பிக்ஸா. இது பிக்ஸா? இதா பிக்ஸா? பிக்ஸா அங்க சரி அக்கா. ஓகே சரி அக்கா. ஓகே 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 ஓகே. அதோட 3000 போட்டு 3000 கட்டினாக்கு பேப்பரும் கரண்டி தான் மிச்சம். யாருமே வராதேங்க. நீ எவ்வளவு சனம் கஷ்டப்பட்ட சனம் இங்க வந்து இருக்குது. உண்மைதான். இங்க கூலி வேலை செய்து ஏதோ ஒரு கற்பனையில வந்து சாப்பிட வேண்டி வருது. இப்படி செய்யக்கூடாது. தண்ணி மட்டும்தான் என் பிள்ளைகள் குடிச்சது. கொண்டு வரேன் தண்ணி வழியில கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன். அதுவரை வேண்டாலும் குடிச்சிட்டு போவோம். சரி ஓகே 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 ஓகே. மக்கள் வந்து சரியான கோபத்தில் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து பொருளில் இருந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்தவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லை, கவனிப்புகள் வந்து எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி இருக்குண்டாக்கி? நல்லா இல்லை ஓகே. என்ன எப்படி என்ன ஸ்வீட் சாப்பிட்றீங்க? சாப்பாடுலாம் சாப்பிடுதா? நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு வேறு டவுனத்தான் இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே நல்லா சாப்பாடு நல்லா ஓகே. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு ஐட்டங்கள் வந்து இங்கால வந்து எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கணும். அப்படியே ரவுண்டாக பாருங்க. இது வந்து பூந்தி அப்படியே அங்கால வந்து தட்டு வடை. இங்கே பாருங்க தட்டு வடை அப்படியே லைனாக வந்து அப்படியே போய்கொண்டிருக்குது. தேன் முறுக்கு
லட்டு அப்படியே எல்லாமே ஒண்டா முறுக்கு இங்கே பாருங்க முறுக்கு இருக்குது. எல்லாமே இனிப்பு ஐட்டங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. தராங்களா இல்லையா? ஓகே, இது இந்த இனிப்பு சாப்பிட்ற இடத்த மட்டும்தான் மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல ரிவ்யூ வந்து சொல்கிறாங்க. இனிப்பு சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க, இங்கே அதுதான் வந்து தேன்முறுக்கு வந்து குடிக்கணும். அங்கே பைத்தம்படியாரம் லட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஐட்டங்கள்லாம் வந்து போய்கொண்டு இருக்குது பாருங்க. ஆனால் எல்லா இடமும் மக்கள் வந்து இந்த அடிபட்டு தான் வாங்குறாங்க.